ஸோ தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் இருக்கக்கூடிய ஒரு 3 ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சப் சர்வன்ட். இந்த படத்தை ஒரு த்ரில்லர் ஜேர்னல்ல எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 10க்கு 5.4 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரோபோட் கூட நம்ம படத்தோட ஹீரோ என்னமான ஒரு அச்சாலப்புகள் சம்பவம்லாம் பண்றாரு, அது எப்படி இவருக்கே ரிவெஞ்ச் ஆகுது அப்படின்ற தீம்ல தான் இந்த படம் வந்துட்டு நகரும். சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம ஹீரோவான நிக்கோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாத இருக்கும். ஸோ அவருடைய குழந்தை அதுக்கப்புறம் வீட்டு வேலைலாம் செய்யறதுக்காக ஆலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ ரோபோட்டை பார்த்தீங்கன்னா கடையில இருந்து வாங்கி இவருடைய வீட்டுக்கு வந்துட்டு கொண்டு வர்றாரு. ஸ்டார்டிங்ல அந்த ஏஐ ரோபோட் வந்துட்டு எல்லா வேலையுமே பெர்ஃபெக்டா பண்ண ஆரம்பிக்குது. ஒரு இடத்துக்கு மேல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காஜ்ல அந்த ரோபோட் கூட வந்துட்டு சம்பவம் பண்ணும்போது அது எப்படியே இவருக்கு வந்துட்டு ரிவெஞ்ச் ஆகுது. கடைசியா என்னாச்சு அப்படின்னு தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சீனுமே பாத்தீங்கன்னா சும்மா டாப் நாச்சா எழுதிருப்பாங்க. அது மட்டும் இல்லாத ஒரு ஏஐ ரோபோட் வந்துட்டு நம்மளுக்கே எப்படி ஆபத்தா முடியுது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்கோடவே அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தென் அடுத்து பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா பிரிட்டி திங். இந்த படத்தை ஒரு பயங்கரமான இரட்டை த்ரில்லர் படமா எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 4.2 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆன்டி வயசுல இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப்ல இவங்களோட வயசுல கம்மியா இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு மீட் பண்ணி 2 பேரும் பயங்கரமா சம்பவம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சம்பவம்லாம் சிறப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய மொபைல் நம்பரை இவங்க வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோனே பாத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய பயங்கரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. பயங்கரமான இரட்டை த்ரில்லர் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டோரி எல்லாம் சுத்தமா எதிர்பார்க்க முடியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேரு பாத்தீங்கன்னா 50 Shades of Grey. இந்த படமே வந்துட்டு ஒரு பயங்கரமான இரட்டை த்ரில்லர் படமா எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 4.2 கொடுத்துருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. கதை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்துல வர நம்ம ஹீரோனான ஆனாவுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு பில்லியனரை இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருப்பாங்க. பட் இருந்தாலுமே ஒரு சில காரணங்களால இவங்களால போக முடியல. இவங்களுக்கு பதிலா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான இரட்டை த்ரில்லர் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கு. 3மே வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட தரமா பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்சாங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.